இன்னைக்கு ஜவ்வரிசி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி, ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சோடனே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி. இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை இதில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். இது வந்து ஜவ்வரிசி கொழுக்கட்டை, அதனால் ஜவ்வரிசி நிறையா தான் போடணும். இந்த ஜவ்வரிசி வந்து இந்த நைலான் ஜவ்வரிசி இல்லாமல் இந்த பெரிய பெரிய ஜவ்வரிசியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து இது 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொழுக்கட்டைக்கு பதமாக வந்துடும். இது 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை ஊறின பிறகு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது நம்ம தண்ணியாக தான் மாவு அரைச்சி போட்டோம். இந்த ஜவ்வரிசி போட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து பூரணம் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு ஏறினோடனே இதெல்லாம் கரைஞ்சதோ கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும். வடிகட்டி எடுத்துகிட்டு வடிகட்டின வெள்ளை கரைசலோட 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுட்டு பூரணம் நல்லா பதமாக வந்துடுச்சு. இப்போது இதை இறக்கிட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். பாதி இனிப்பு கொழுக்கட்டையும் பாதி கார கொழுக்கட்டையும் செய்ய போகிறேன் நான். அந்த கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அந்த மாவில் கொட்டி கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ இந்த வதக்கினது எல்லாமே போட்டு இதில் போட்டு நல்லா பசஞ்சு இந்த மாதிரி தான் உப்பு உருண்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் கார கொழுக்கட்டைக்கு. இப்போ அந்த இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் நான். கொஞ்சம் மாவு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப மெலிசாக நம்ம கொழுக்கட்டைக்கு தட்டுற மாதிரி தட்ட முடியாது. ஏன்னா இதில் ஜவ்வரிசி இருக்கிறனால அங்கங்கே உருண்டையாக இருக்கும். அதனால் மெலிசாக தட்ட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு இதை நல்லா அப்படியே எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை இதில் வச்சுக்கணும். வச்சு இப்படி உருண்டை பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த ஜவ்வரிசி கொழுக்கட்டைன்றது உருண்டையாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். மற்ற எல்லாமே செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இது ரெடி பண்ணியாச்சு. கார கொழுக்கட்டைக்கும் இனிப்பு கொழுக்கட்டைக்கும். இப்போது இட்லி குண்டானில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த இட்லி தட்டை வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையை இதில் அடுக்கிடலாம். கார கொழுக்கட்டையும் அடுக்கிடுவோம். ரெண்டு கொழுக்கட்டையும் பண்ணியாச்சு. இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டையும் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களே பண்ணி சாப்பிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக என்ன பஞ்சு போல் நல்லாயிருக்கும். நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.